அடுத்ததாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வங்கிகளால் வழங்கப்படும் OTP எனப்படும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்களை ஏனைய நபர்களுக்கு பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. தனிநபர்கள் OTPகளை பிற நபர்களுக்கு பகிர்வதால் பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் இடம்பெறுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே வங்கிகள் OTPகளை பிற நபர்களுக்கு பகிராது பொதுமக்கள் தங்கள் நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அண்மை காலமாக பாரிய நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டியே போலீசாரால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. 4 பிரதேசங்களில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். மகாதினிய, பலாலி, காத்தான்குடி மற்றும் இப்பாகமுவ பிரதேசங்களில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று காலை மீகொடை கொழும்பு பாதுகை வீதியின் மகாதினிய பகுதியில் வீதியோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திடீரென வீதியை நோக்கி செலுத்த முற்பட்ட போது பாதுகை திசையில் இருந்து கொடகம நோக்கி பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதிக்கு அருகில் உள்ள கால்வாயில் விழுந்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 30 வயதுடைய பாதுகை பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று காலை பலாலி பருத்தித்துறை காங்கேசன்துறை வீதியின் 36வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகாமையில் பருத்தித்துறை திசையில் இருந்து காங்கேசன்துறை திசை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் சாரதியும் பின்னால் அமர்ந்து சென்றவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகி தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பலாலி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பாகமுவ மடகல்ல வீதியின் 5வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் இப்பாகமுவ திசையில் இருந்து மடகல்ல திசை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று அதே திசையில் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இவ்விபத்தில் சாரதியும் பின்பக்கத்தில் அமர்ந்து சென்றவரும் பலத்த காயங்களுக்குள்ளானதுடன் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளார். கும்புக்வெவ பிரதேசத்தில் வசித்து வந்த தொரட்டியாவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 38 வயதான போலீஸ் கான்ஸ்டபிளே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவன் ஒருவர் தான் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து பரிதாபகரமான முறையில் உயிரிழந்த சம்பவம் காத்தான்குடியில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். குறித்த மாணவன் தனது இல்லத்திற்கு முன்னால் உள்ள சிறிய வீதி ஒன்றில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் திடீரென சறுக்கி கீழே விழுந்ததால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஹயஸ் ரக வாகனமும் கெப்ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 2 வாகனங்களும் சேதமடைந்துள்ள நிலையில் வாகனத்தில் இருந்தவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் கொடிகாமம் புத்தூர் சந்தியில் நேற்று மாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த கொடிகாம போலீசார் கெப்ரக வாகனத்தின் சாரதியை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை செருநுவர போலீஸ் பிரிவில் உள்ள LB3 பகுதியில் உள்ள வீதியில் பட்டா ரக வாகனத்தில் பயணித்தோர் மீது யானை தாக்கி 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் காயமடைந்த 2 மூதூர் தள வைத்தியசாலையிலும் ஒருவர் செருநுவர வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பட்டா ரக வாகனத்தில் மகாவலி கங்கை பகுதிக்கு மணல் ஏற்றுவதற்காக
மூவர் சென்றுள்ளனர். இதன்போது வீதியில் வைத்து வாகனத்தை மறித்து யானை தாக்குதல் நடத்தியதாலேயே மூவரும் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளார். நேற்று அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 இந்திய இழுவை படகுகளையும் அதில் இருந்து 17 இந்திய மீனவர்கள் கைது செய்தனர். பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் குறித்த மீனவர்களை ஒப்படைத்தனர். இதன்போது யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் வருகை தந்து மீனவர்களுடன் கலந்துரையாடினர். கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் குறித்த 17 இந்திய மீனவர்களையும் நேற்று மாலை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.